பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil CBSE சேனல். நான் உங்களோட Sreeshma Maam. எஸ் பசங்களா, இன்னொரு அடுத்த சாப்டரோட நம்மளோட என்ன சொல்லலாம் 14 டே லைக் 14 சாப்டர்ஸ் சேலஞ்ச் நம்ம வந்து ஸ்மாஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து ட்ரிக்னாமெட்ரி நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி வந்து ரொம்ப ஈஸி. நீ வந்து ஒன்லி திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் ஓகே, நான் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வந்து ரேஷியோஸும் அது எப்படி அதோட இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியும். ரேஷியோஸோட இதெல்லாம் சைன் தீட்டா என்ன, காஸ் தீட்டா என்ன, டான் தீட்டா என்ன, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி நீ வந்து சூப்பராக நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி யூ கேன் படிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலே தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ எஸ் பசங்களா, ஸோ நம்ம வந்து வித்தவுட் டிலே நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ வாட் வி கோனா லேர்ன். ஓகே, ஸோ வந்து இதில் வந்து எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ சம் டேர்ம்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன். எனது கொஞ்சம் டேர்ம்ஸ் நீ வந்து படிக்கணும். ஸோ மற்றபடி நீ வந்து வாட் எவர் யூ லேர்ன்ட் இன் ட்ரிக்னாமெட்ரி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதா இங்கே எல்லாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நான் வந்து போன கிளாஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஓகேவா ட்ரிக்னாமெட்ரி யாரெல்லாம் போய் பார்க்கலையோ போய் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தா போதும். ஓகே, ஸோ அதர்ஸ் கேன் ஸ்கிப். மேம் இல்லை மேம் எனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி தெரியும், சரி நீ என்னமோ பண்ணுறா நீ வந்து, பட் ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டு நீ இங்கே வந்தால் இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் இன் த பிகினிங் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரி கிளாஸ், இப்போ நீ வந்து ஒரு புர்ஜ் கலீஃபாக்கு மேலேயோ நிற்கிற, கீழே நிற்கிற, எங்கே வேணாலும் நீ நில்லு. ஓகே, and you are spotting, இப்போ நீ மேலே நின்று and you are spotting a car from down. ஓகே, கீழே இருந்து ஒரு கார் நீ வந்து இது பண்ணுற அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஒண்டரிங் ஓகே அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த புர்ஜ் கலீஃபாக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த கார் இருக்குது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி உனக்கு இருக்குது இல்லையா? ஸோ அதே சேம் திங் தான். இப்போ வந்து யூ கான்ட் கோ அண்ட் டேக் அ மெஷரிங் டேப் அண்ட் புர்ஜ் கலீஃப்ல இருந்து அது வரைக்கும் நீ உட்காந்து என்ன பண்ண முடியாது, உன்னால் வந்து மெஷரிங் டேப் வச்சு நீ அளக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி கேம் இன்டு எனது இன் ஆக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா 3 டேர்ம்ஸ். ஓகேவா? 3 டேர்ம்ஸ். அது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ஹியர் கேட்கறது பார்க்கறது எல்லாமே இதுதான். ஓகே, first thing is that elevation and depression. Okay, so elevation na enna, angle of elevation na enna, angle of depression na enna, adu edha base panni nama vandu angle of elevation na nama vandu solrom illaiya, edha base panni nama angle of depression na vadhu. So there is always a line of sight. Okay, so line of sight அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீ தான் ஒரு observer. Okay, you are the observer. Okay, and you are observing something. Okay, நீ வந்து மேலே ஏதோ போகுது. ஓகேவா? ஸோ சம்திங் ஒரு காக்கா போகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, என் பசங்க வந்து காக்கா போகிறத வந்து பார்க்குறீங்க அண்ட் நீ வந்து உன்னோட லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது இட் இஸ் த ஹொரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ வாட் எவர் நீ வந்து கண்ணை வந்து நேராக பார்த்த அப்படின்னா அது வந்து உன்னோட லைன் ஆஃப் சைட்டாக மாறிடும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் கால்ட் யுவர் லைன் ஆஃப் சைட். அதை வந்து நான் வந்து டாட்டட் லைன்ஸில் நம்ம வந்து மோஸ்ட்லி டாட்டட் லைன்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் லைக் திஸ், okay, upward direction நீ வந்து பார்க்குற அப்படின்னா it is called angle of elevation and it is called the theta whatever it is. and if you are like இப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்லலாம், நீ தண்ணியில் இருக்கிற அண்ட் தண்ணியில் நீ வந்து ஒரு மீனை நீ வந்து பார்க்குற. மேம் என்ன மேம் இது மீனா பூச்சி ஏதோ ஒன்று, நீ மீனை பார்க்குற அண்ட் ஆப்வியஸ்லி நீ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் லெவல் நீ கீழே தான் நான் பார்ப்பேன். எப்படியும் வந்து தண்ணி வந்து இப்போ நீ அக்வேரியத்துலலாம் போனி அப்படின்னா ஓகே யூ கேன் சி த என்ன சொல்ல மேலே போகிற மீன்ஸ் எல்லாம். நீ அக்வேரியத்துல இல்லை. ஓகே, அண்ட் நீ வந்து சி லெவல்லேருந்து நீ ஆர் சீயிங் அ ஸ்பாட்டிங் அ ஃபிஷ். ஸோ யுவர் ஆக்சுவலி யுவர் லைன் ஆஃப் சைட் வில் பி டவுன், ரைட்? நீ வந்து கீழே பார்க்குற. ஸோ உன்னோட லைன் ஆஃப் சைட் என்ன ஆயிடும், கீழே போயிடும். அண்ட் இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு இது ஆங்கிள் மேக் பண்ணுறது இங்கே தான். ஓகே, இது வந்து θ1 அண்ட் திஸ் இஸ் θ2ன்னு வச்சுக்கோ. ஆங்கிள் மேக் பண்ணுறது இங்கே தான், பட் நம்ம வந்து மார்க் பண்ணுறது வந்து இங்கே தான் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் okay, so this is called angle of depression. Okay, depression, you are just looking down. Okay va? And this is called angle of elevation. Angle of elevation, elevation கிடையாது,
angle of elevation. Okay, என்ன மேம் ஜோக்ல சொல்றீங்க? Okay. So angle of elevation அப்படிங்கிறது ஓகேவா? So இப்போ வந்து the line of sight is the line drawn from the eye of the observer to the point of the object viewed by the, that is the horizontal distance. Okay, this is the horizontal distance. So angle of elevation, it is angle of elevation. நீ line of sightக்கு மேல பார்க்கற அப்படினா it is called angle of elevation. Line of sightக்கு நீ கீழ பார்க்கற அப்படினா it is called angle of depression. So these are the things you have to keep in mind. அப்புறமேல் வந்து ஒவ்வொரு question வரும்போதும் உனக்கு வந்து புரியும். Okay, so what this means அப்படிங்கறது. So நமக்கு வந்து we have to know all the trigonometric ratios. நம்ம mostly வந்து sin, cos, tan தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். mostly tan. Okay, mostly. அப்படினா மேம் சீக்கெல்லாம் வராது, அப்ப நான் அது படிக்க வேணாம் அப்படி நான் சொல்லவே இல்லை. mostly அர்த்தம் என்னது? So sin, cos and tan, mostly we will use tan. Okay, நீ நிறைய questions நீ வந்து practice பண்ணும்போது you will feel, ஓ நம்ம நிறைய இடத்துல tan தான் யூஸ் பண்றோம் போல அப்படிங்கிறது. So that is very common. Okay, so without any delay நம்ம வந்து first questionக்கு நம்ம போறோம். So எல்லாமே வந்து நான் sample question paperல இருந்து எடுத்த questions தான். If you look out like என்ன சொல்லலாம், நீ வந்து sample question paper related PYQs, நம்ம ஆல்ரெடி நிறைய PYQs நான் வந்து என்ன சொல்லலாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். Okay, நிறைய PYQs I have given and all types of PYQs I have discussed அப்படிங்கிறதா. இல்லை மேபி நான் வந்து மேபி 1 or 2 questions நான் விட்டு போயிருக்கலாம். I'm not telling நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் ஒரு 2-3 டைப் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 100%ல ஒரு 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐ ஹவ் given to you already கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இன்னும் வந்து நான் வந்து என்ன சொல்லலாம், இன்னும் டிஸ்கஸ் பண்ணாதது அப்படிங்கிறது நம்ம வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் வந்து டிஸ்கஸ் பண்ணாதான். ஓகே, ஸோ ஐ ஆம் கிவிங் ஆல் மை எஃபர்ட்ஸ். ஓகே, நான் எல்லாமே உனக்கு கொடுக்குறேன். ஸோ நீ வந்து எனக்கு திருப்பி என்ன கொடுக்கணும், வாட் எவர். ஓகே, உங்ககிட்ட என்ன இருக்கா, சொத்துக்கு அதெல்லாம் நான் கேட்கலடா, ஒரு ஒயிட் ஹார்ட் இன் காமன். ஓகே, யோர் சப்போர்ட், யோர் என்கேஜ்மெண்ட் இஸ் வாட் ஐம் ஆஸ்கிங். ஓகேவா, அது வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. எஸ், ஓகே. So we all have seen aeroplanes flying in the sky. இல்லையா? ஓகே, ஸோ what I was telling is that இப்போ வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ல கேஸ் பேஸ்ட் ஸ்டடி. ஈஸி தான்டா, நம்ம வந்து ஈஸி, இட் இஸ் வெரி ஈஸி. நீ வந்து இப்போ இது மட்டும் தான் தியரி மட்டும் நம்ம படிச்சாச்சு. ஓகே, we have seen aeroplanes flying in the sky but might have not thought of how they actually reach the correct destination. Air traffic control, ATC, is a service provided by ground-based air traffic controllers who direct aircrafts on the ground and through given section of controlled airspace, and can provide advisory services to the aircraft in non-controlled space. Actually, all this air traffic is managed and regulated by using various concepts based on coordinate geometry and trigonometry. Yes, so அது வந்து just ஒரு information தான். இங்க இருந்து தான் question start ஆகுது. Okay, at a given instance, ATC find that the angle of elevation of an aeroplane. So, உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு, லேபிள் பண்ணுறதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீ வந்து ரீட் பண்ணும்போதே கீப் அ பென்சில் ஆர் வாட் எவர், நீங்கள் பென் வச்சு நீ உங்கள் கையில் எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீ கையில் எடுத்துக்கோ. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ATC finds that the angle of elevation of an aeroplane, angle of elevation, so I will just mark this point, angle of elevation of an aeroplane from a point on the ground is 60 degree அப்படிங்கிறாங்க. ஓகே, so there is this point. ஓகே, நான் ரஃபாக தான் வரையணும், நம்ம வந்து ப்ராப்பராக வந்து we will draw. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஏரோப்ளேன் வந்து இது பார்க்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட் லெவல். ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிங்கிறது தட் இஸ் 60 degree. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சரி. After a flight of 30 seconds, okay, after 30 seconds, it is observed that the angle of elevation changes to 30 degree. Angle of elevation changes to 30 degree. The height of the plane remains constant as 3000 root 3 meter. Use this above information to answer the questions that follow. Okay, so mostly மெயினா வந்து பசங்க வந்து எங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, தப்பு இஸ் நாட் லைக் தப்பு. ஓகே, அது எப்படின்னா கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் 60 வருமா இல்லாட்டி 30 வருமா அப்படிங்கிறது, எப்போ எங்கடா நான் அது எழுதுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் யூ வில் கெட். ஓகே, ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேணாம். ஏன்னா நீயே வந்து திங்க் பண்ணி பாரு,
நீயே வந்து திங்க் பண்ணி பாரு. ஸோ ஹியர் 0ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஹேவ் யூ சீன் த ப்ரொட்ராக்டர், ரைட்? ப்ரொட்ராக்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து 180 வரும், கரெக்டா? ஸோ இங்க போக போக லைக் ஆஸ் இப்போ வந்து இதுதான் நம்மளோட 90 டிகிரின்னு வச்சுக்கோ. இட்ஸ் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இல்லையா? ஸோ இங்க போக லைக் ஆஸ் 0 டிகிரியில இருந்து 90 டிகிரிக்கு போகும்போது, ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி, 0 டிகிரியில இருந்து 90 டிகிரிக்கு போகும்போது வாட் இஸ் ஹேப்பனிங்? இன்க்ளினேஷன் குறைஞ்சு 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 வரும், கரெக்டா? ஸோ இஃப் த பாயிண்ட் இஸ் ஹியர், இப்போ வந்து இங்க வந்து 10 டிகிரி, ஓகே? இஃப் திஸ் இஸ் 10 டிகிரி, இஃப் திஸ் இஸ் 20 டிகிரி, இஃப் திஸ் இஸ் 30 டிகிரி, இஃப் திஸ் இஸ் 45 டிகிரி, இஃப் திஸ் இஸ் 50 டிகிரி. ஸோ இஃப் யூ சி, இப்போ நான் வந்து ஒவ்வொரு சைட்லையும் நான் வரைகிறேன் அப்படின்னா அது இன்க்ளினேஷன் கெட்ஸ், அது வந்து இட் வில் பிகம் க்ளோசர் டு 90 டிகிரி, கரெக்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆங்கிள் இன்க்ரீசஸ், ஓகே, ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ளினேஷனும் குறைஞ்சு குறைஞ்சு வந்துட்டே இருக்கும் இல்லையா? அது இட் வில் இன்க்ளினேஷன் சொல்ல முடியாது, இட் வில் பிகம் க்ளோஸ் டு 90 டிகிரி, ரைட்? ஸோ 90 டிகிரிக்கு கிட்ட யார் இருக்காங்க? இட் வில் பி த பிகஸ்ட் ஆங்கிள். ஸோ 30 டிகிரி எல்லாம் எங்கே இருக்கு? ஸோ 30 டிகிரி இஸ் ஹியர். So if you take 60 degree, it will be around here. So it is more close to 90 degree. இல்லையா? So that means எங்க வந்து like if the angle is more, அவங்க தான் first இருப்பாங்க. If angle is less, they will be away. Okay? So next என்ன சொல்றாங்க? After a flight of 30 seconds, it was observed that இது வந்து இவங்க வந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க, ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஒரு 30 டிகிரி இன்க்ளினேஷன்ல போயிட்டாங்க. அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கிற டைம் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 30 செகண்ட்ஸ், ஓகே? ஸோ 30 செகண்ட்ஸ்ல என்னாச்சு? இங்க இருந்த பிளேன் வந்து இங்க ரீச் ஆயிடுச்சு, ஓகேவா? அண்ட் த ஹைட் ஆஃப் த பிளேன் கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்லயே அந்த பிளேன் வந்து என்ன ஆகுது? டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஹைட். ஸோ தட் இஸ் 3000√3 meter, and here also 3000√3 meter. ஓகே, இதுதான் வந்து ரஃப் ஸ்கெட்ச். இது வந்து நீ ரீட் பண்ணும்போதே நீயே வந்து வரையணும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டிப் ஐ கேன் கிவ் இன் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி. கிளியரா? எஸ். ஸோ இப்போ இதுவே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான், ஓகே? ஸோ draw a neat labeled diagram figure to show that the above situation diagrammatically. Okay, so first நம்ம வந்து you have to draw it neatly and you have to label it, okay va? So first நம்ம வந்து point நம்ம வந்து இது பண்றோம், let it be A, okay? And I will, இதுக்கு நான் வந்து it is the ground level, okay? It is the ground level, you can adjust it if you want, okay? Yes, okay. So first வந்து first point is here. So first point is here. So இங்க இருந்து இந்த inclinationல அவங்க பார்க்கறாங்க. So which is 60 degree. Okay, if this is A and இது வந்து நான் இங்க join பண்ணிக்கிறேன். If this A, this is B and C அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. Okay. So next என்ன ஆயிடுச்சு? இதே பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வருது. Okay. So this is, இது நீ வந்து ஸ்கேல் வச்சு ஒழுங்கா வரையணும். Okay. So A, B, C, D and E அப்படின்னு நான் வந்து இவங்களுக்கு பேர் கொடுக்குறேன். And this distance, okay, you have to mark this distance as well. So after 3 seconds சொல்றாங்களா? 30 seconds. So after 30 seconds, it reached here, okay? And இதோட length என்னதுடா? 3000√3 meter. And இங்கேயும் வந்து இதோட length வந்து பார்த்தீங்கன்னா 3000√3 meter. And இந்த angle வந்து பார்த்தீங்கன்னா that is 30 degree. And putting an arrow mark like this, it is a என்ன சொல்லலாம்? It is a clear, okay? இங்க இருந்து இந்த angle வந்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான், okay? So இதுதான் வந்து neat labeled diagram to show, okay? Yes. So next question பாருங்கடா. What is the distance traveled by the plane in 30 seconds? What is the distance? So I am doing everything here only, okay? நான் வந்து எங்க நான் வந்து என்னோடது வரைஞ்சேனோ அங்கே தான் நான் வந்து part 1, part 2, 3 எல்லாமே நான் இங்க தான் பண்ண போறேன், okay? Yes. So what is the question here? What is the distance traveled after 30 seconds? So in the distance travel கேட்டிருக்காங்க by what is the distance traveled by the plane in 30 seconds? So 30 secondsல எவ்வளோ distance வந்து? So இங்கிருந்து இது வரைக்கும் distance I have to find, okay? So basically I need to find. So second question, basically நான் BD வந்து கண்டுபிடிக்கணும், okay? BD I have to find, okay? So BD கண்டுபிடிக்கணும் அப்படின்னா AC ல இருந்து total length is AC. So if I AC
minus sorry AE AE ல இருந்து AE minus AC பண்ணா I will get BD correct BD எனக்கு கிடைக்கும். So now I have to find AC, then I have to find AE கண்டுபிடிக்கணும், AC யும் நான் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? So first I will just take a triangle ABC consider பண்ணும் ஓகேவா? ABC consider பண்ணா இங்க எனக்கு வந்து I have this angle and I have the opposite side, எனக்கு adjacent side தான் வேணும். So I will take tan 60 degree ஓகேவா? Tan 60 degree is equal to BC by AC. Okay, so what is tan 60 degree? Root 3. Root 3 is equal to 3000 root 3 divided by AC. Root 3 will get cancelled. So AC order value is 3000 meter. So இங்கிருந்து இது வரைக்கும் it is 3000 meter. Okay, 3000 meter. So next வந்து இப்போ வந்து எனக்கு AC கிடைச்சிச்சா, next I want to find AE, right? So அதே மாதிரி triangle ADE, okay? ADE consider பண்ணுங்க. AD consider பண்ணா I have 30 degree, opposite side இருக்கு, எனக்கு adjacent side தான் வேணும். So I will take tan 30 degree here. So tan 30 degree is equal to opposite side. What is opposite side? DE divided by AE. Okay, so that is 1 by root 3 is equal to 3000 root 3 by AE. Okay, so what is the value of AE? AE will be equal to 3 root 3 என்ன வரும்? 3 வரும். 3 into 3000 அப்படிங்கிறது 9000 meter. Yes or no? Yes. So அப்படி இருந்துச்சு அப்படின்னா BD ஓட value is equal to 9000 minus 3000. That is equal to 6000 meter is the distance traveled in 30 seconds. That's it. Okay. So நம்மளோட first part in the first question is done. In the question is done. But next question பாரு. Keeping the height constant during the above flight, it was observed that after 15 into root 3 minus 1 seconds, the angle of elevation changed to 45 degree. How much is the distance traveled in that duration அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, டே பசங்களா இப்போ இங்க பாருங்க. ஸோ 45 டிகிரி வந்து என்னாச்சு? ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ரா இட் அகெயின். This is 60 degree here. இது வந்து 3000 root 3 meter and இது வந்து அவர் 30 டிகிரி ஓகேவா? 30 டிகிரியில் வந்து 3000 root 3 மீட்டர். ஸோ இது வந்து 30 செகண்ட்ஸில் வந்து அவங்க வந்து இங்கே ரீச் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ 30 செகண்ட்ஸில் அங்கே ரீச் ஆயிட்டாங்க. பட் 15 into root 3 minus 1 secondsல வந்து என்னாச்சு அப்படின்னா it is obviously somewhere around here. ஓகே, ஸோ less than 30 செகண்டாக இருக்கும். அப்போ வந்து angle of elevation வந்து பார்த்தீங்கன்னா 45 degree. ஸோ it is between 60 and 30 degree. கரெக்டாக it is between 60 and 30 degree. அப்படி வரும்போது என்ன வரும்? ஓகே, ஸோ this is the new point and இந்த angle வந்து பார்த்தீங்கன்னா 45 degree. ஓகே, so I need to find this distance here. Okay, so இப்போ இந்த distance தான் எனக்கு கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம என்ன நேம் பண்ணியிருந்தோம்? A, B, C, D, E, F, G. Okay, so FG. So I need to find the distance, this distance. எனக்கு வந்து இந்த distance CG தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். Okay, CG I need to find out. Okay, in order to find out CG. So CG கண்டுபிடிக்கணும் அப்படின்னா AG ல இருந்து full distance. So from AG. Okay, so AG ல இருந்து minus AC பண்ணா I will get CG. Yes or no? இங்க பாருங்கடா AG. So this is AG. This full இங்க இருக்கிறது AG. Okay, அதுல இருந்து நான் AC வந்து மைனஸ் பண்ணேன். AC எனக்கு ஆல்ரெடி தெரியும். That is 3000 மீட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ எனக்கு ஏஜி கண்டுபிடிச்சு அதுலேருந்து 3000 நான் மைனஸ் பண்ணால் ஐ வில் கெட் த சிஜி வேல்யூ. எஸ் ஆர் நோ? எஸ்.
ஸோ அப்படி இருக்கும்போது ஏஜியோட வேல்யூ தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஏசி ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ சின்ஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 3000 meter, I need to find the value of AG here. Okay, so I need to find the value of AG here. So I will just consider the triangle AFG. Okay, AFG நான் வந்து consider பண்ணுவேன். I have this opposite side. Since எல்லாமே வந்து same horizontal height தான். So இதுவும் வந்து எனது 3000 root 3 meter. So that is I have the opposite side. I need adjacent side. Correct? So I will just take tan 45 degree. So tan 45 degree is equal to opposite side FG by AG தான் எனக்கு வேணும். So what is tan 45 degree? 1. So இந்த AG வந்து இந்த சைடு எடுத்துட்டு போனா AG is equal to 3000 root 3. Okay. So in order to find CG, okay வா, CG கண்டுபிடிக்கணும் எனக்கு. Okay, CG is equal to 3000 root 3 minus 3000. Okay, so that is equal to 3000 வெளியில எடுத்துலாமா? 3000 வெளியில எடுத்தா you will have root 3 minus 1. So 3000 into 1.732 minus 1 is equal to 3000 into 0.732. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா 0.732 அந்த 3 டெசிமலும் போயிடும். So 732 into 3. So 3 into 2 is 6, 9, 21. So the distance is equal to 2196 meter. So இங்க வந்து இந்த சாப்டர்ல யூனிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஸ்பீடு டைம் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால யூனிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, so we are done with the third question. So last question of this, what is the speed of the plane in kilometer per hour? What is the speed of the plane? So எந்த டைம் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த டைம் அது வந்து வாட் இஃப் தான் அது. அப்போ வந்து ஒரிஜினல் கொஸ்டின்ல வந்து எப்படி இருக்கு, 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த சைட் போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஹியர். கரெக்டா? ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து கேட்குறேன், ஸ்பீடோட இக்குவேஷன் என்னதுடா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எஸ், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எனக்கு வந்து டைம் வந்து எனக்கு தெரியும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 30 செகண்ட்ஸ். ஓகே, 30 செகண்ட்ஸ். அந்த டைமோட வேல்யூ எங்கிருந்து எடுக்கணும்? ஃப்ரம் தி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், நாட் ஃப்ரம் தி ஆர் கொஸ்டின்ஸ் ஆர் சம்திங். அது ஆல்ரெடி வந்து அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் த டைம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் விச் இஸ் லைக் முன்னாடி கொடுத்துருந்தது. ஓகே, and I need to take the distance, right? So distance வந்து எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். Okay, so what is the distance? So 30 secondsல வந்து Eல reach ஆயிடுச்சு. So from A to E. So இது ஃபுல்லா வந்து என்னது? AE. AE is equal to 9000. So this will be equal to speed is equal to 9000 divided by 30. ஓகே ஓகே ஓகே, இங்க பாருங்க, இட்ஸ் நாட் 9000. ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த ஸ்பீட்ல வந்து இட் இஸ் ஆல்ரெடி இந்த ஒரு ஸ்பீட்ல அவன் போயிட்டு இருக்கான். ஸோ இங்கிருந்து தான் ஸ்பீட் சேஞ்ச் ஆச்சு. கரெக்டா? ஃப்ரம் 30 செகண்ட்ஸ்ல வந்து இங்கிருந்து இங்க போயிட்டான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டோட்டல் வந்து 9000 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் என்னதுடா? 3000. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இது வரைக்கும் போனதோட ஸ்பீடு தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஹியர் த டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு 6000. ஓகே, அண்ட் டைம் வில் பி ஈக்குவல் டு 30 seconds. ஓகே, இஃப் யூ ஆர் டேக்கிங் த 30 seconds ஹியர், 30 இங்கிருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு தான் 30 செகண்ட்ஸ். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு தான் 30 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நாட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 6000 டிவைடட் பை 30. 0 கேன்சல். இது வந்து 200 வரும். அண்ட் இது வந்து என்னதுடா? இது வந்து செகண்ட்ல கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் இன் மீட்டர். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஸ்பீட் இஸ் கிவன் இன் 2000 மீட்டர் பர் செகண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஐ நீட் கொஸ்டின்ல என்னடா கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து நீ வந்து பண்ணும்போது யூ கேன் ஜஸ்ட் மல்டிப்ளை வித் 3.6.
அதை வச்சு நீ வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் இல்லாட்டி ஓகேவா, இது வந்து ஓஜி மெத்தட் அப்படிங்கும்போது எனக்கு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல வேணும். ஓகேவா, ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட் அப்படின்னு. இது நீ வந்து ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா, ஸோ ஸ்பீடு வந்து எனக்கு வந்து ஐ நீட் இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு வந்து 200 மீட்டர் பர் செகண்ட்ல வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ ஐ நீட் டு கன்வெர்ட் திஸ் மீட்டர் இன்டு கிலோமீட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ ஐ நீட் டு கேன்சல் திஸ் மீட்டர். ஓகேவா, எனக்கு வந்து இந்த மீட்டரை வந்து கேன்சல் பண்ணும். ஸோ இந்த டிவைட், ஸோ இந்த நியூமரேட்டர்ல வந்து என்ன வரும் பசங்களா, மீட்டர் வரும். ஓகேவா, ஸோ தட் இஸ் 1000 மீட்டர். ஓகே, அண்ட் மேலே வந்து எனக்கு கிலோமீட்டர் வரும். ஸோ 1 கிலோமீட்டர் ஒன்றுமே கிடையாதுடா. இப்போ இங்கே பாரு, 1 கிலோமீட்டர் அதாவது 1000 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர் அப்படின்னா 200 மீட்டர் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்? ஸோ 200 இன்டூ 1 டிவைடட் பை 1000 மீட்டர். கரெக்டா, இது வந்து கிலோமீட்டர்ல இருக்கும், இது மீட்டர்ல இருக்கும். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ அது முடிஞ்சிச்சா? ஸோ இப்போ நான் வந்து மீட்டரை வந்து கிலோமீட்டர்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, செகண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை மினிட்ல கன்வெர்ட் பண்ணி அப்புறமேல் தான் நான் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் செகண்ட் ஹியர். ஸோ 60 செகண்ட்ஸ் டிவைடட் பை 1 மினிட். ஏன்னா வந்து எனக்கு மினிட்ல தான் வேணும். எஸ், அதே மாதிரி மினிட்ல வந்து நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ மினிட் எனக்கு வேணும். ஓகே, ஐ டோன்ட் நீட் த மினிட். ஸோ மினிட் வந்து மேலே வரணும். ஸோ தட் இஸ் 60 மினிட்ஸ் டிவைடட் பை 1 ஹவர். ஓகே, இப்போ இங்கே பாரு. ஸோ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த மீட்டர் அண்ட் இந்த மீட்டர் வில் கெட் கேன்சல் and this second and this second will get cancelled. Minute and minute will get cancelled. Okay, so inga pathina in the 0 get cancelled, in the 0 will get cancelled, in the 0 and in the 0 will get cancelled. Okay, so micha irukradhu enada 36. Okay, 36 into 20. Okay, 36 into 20, so that is equal to 6 into 2 is 12. 1 3 into 2 is 6 7. So 720 kilometer per hour. Okay va, is that clear? So 18 by 15 அந்த மாதிரி பண்றவங்களுக்கு 3.6 வச்சு அது பண்ற நிறைய இருக்கு. ஓகே, பட் இது வந்து you will get to know, உனக்கு வந்து கொஞ்சம் புரியும் இந்த மாதிரி பண்ண. ஓகே, ஸோ இந்த மெத்தட் எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா தோணுச்சு. வாட் எவர் மெத்தட் you like, you just do it. Okay, so yes, so first question is done. So we will go to the second question. If a pole of 6 meter high casts a shadow √3 meter long and on the ground, then the sun's elevation is. So sun's elevation அப்படிங்கறத என்ன சொல்லலாம், மேல இருந்து சன்னை பார்க்கறதோ சன்ல இருந்து மேல கீழே பார்க்கறதோ கிடையாது. நீ கிரவுண்ட்ல இருந்து சூரியனை பாக்குற, மேம் கண்ணு வெடிச்சு போட்டோம். ஸோ இங்க இருந்து நீ வந்து சூரியனை பார்க்க, தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் எலிவேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 6 மீட்டர் ஹை போல் வந்து எப்பவுமே ஹொரிசோண்டல் வெர்டிக்கலா தான் இருக்கும். ஸோ விச் இஸ் 6 மீட்டர். ஓகே, இப்போ போல் 6 மீட்டர் ஹை காஸ்ட் ஷேடோ. ஸோ ஷேடோ இந்த சைடும் வரலாம், இந்த சைடும் வரலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஹியர் இங்க நான் வந்து ஷேடோ விழுகிற மாதிரி I am just putting. Okay, so here inge irundhu this is the angle of elevation. So I need to find the theta here. So எனக்கு வந்து theta ஓட opposite side இருக்கு, theta ஓட adjacent side இருக்கு. Let me name this triangle ABC. Okay, ABC. So I have opposite side of the theta and adjacent side of the theta. Okay, which trigonometric ratio I will use? Tan theta. So tan theta is equal to 6 by 2 √3. So இது வந்து நான் 3 times cancel பண்ணுவேன், இது வந்து நான் வந்து √3 times cancel பண்ணுவேன். So theta ஓட value is 60 degree. As simple as that. Okay, if you know the trigonometric ratios well, you can score. Okay, சரி, இப்போ நம்ம வந்து இன்னொரு கேஸ் பேஸ் ஸ்டடி நம்ம வந்து கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து 2024 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி அவங்க வந்து போர்ட்ஸ்லையும் கேட்டாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி, ஜஸ்ட் லிசன் பண்ணாலே போதும். இஃப் நீ வந்து இந்த ஏரோப்ளேன் வந்து நீ பண்ணிட்டே அதே சேம் மாடல் தான். ஓகே, one evening Kaushik was in a park
Children were playing cricket. Birds were singing on a nearby tree of height 80 meters. You don't have to draw because they have already given the figure. He observed a bird on the tree at an angle of elevation 45 degrees. Okay. When a sixer was hit, a ball flew through the tree, frightening the bird to fly away. In 2 seconds, he observed that the bird flying at the same height, okay, bird flying at the same height at an angle of elevation of 30 degree and the ball flying towards him at the same height at an angle of elevation 60 degree. So this is the figure. Okay, இதுதான் figure. So இங்க பாருங்க, இங்க இருக்கா. So first வந்து this is the point C. So this is the boy. இவங்க தான் கௌஷிக். Okay, they கௌஷிக் நீடா. Okay, so இங்க இருந்து this was the first, அதாவது அந்த பறவை வந்து பயந்து போறதுக்கு முன்னாடி he observed the bird at A at an angle of elevation 45 degree. Okay, at an angle of elevation 45 degree. And அந்த ட்ரீயோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 80 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க என்னாச்சு, ஒரு சிக்ஸர் போட்டுறாங்க, அது டைரக்டாக வந்து இந்த பேர்ட் மேலே அடிக்குது. ஓகே, ஸோ பேர்ட் என்ன பண்ணுச்சு, அதே ஹைட்ல இருந்து பறந்து போய் இட் சாட் ஆன் டி. ஓகே, வேற ஒரு ட்ரீக்கு மேலே வந்து போய் உட்காந்துச்சு. ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னது, அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. ஸோ சேம் ஹைட். ஓகே, அப்புறமே என்ன வந்து சொல்றாங்க, மேம் அந்த லாஸ்ட் விஷயம் எனக்கு புரியல மேம் அப்படின்னா, சிக்ஸர் போச்சா, சிக்ஸ் அடிச்சிட்டாங்களா, ஸோ சிக்ஸர் அடிக்கும் போது இது பால் வந்து இங்க படுது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன் இஸ் தட் அந்த டைம்ல பேர்ட் வந்து இந்த சைடும் பால் வந்து இந்த சைடும் போச்சு. ஸோ பால் வந்து இங்கிருந்து நம்மளோட கௌஷிகை நோக்கி வருது அப்படி. ஓகேவா, ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிங்கிறது 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ வில் see the first question. At what distance from the foot of the tree was he observing the bird sitting on the tree? At what distance of the foot of the tree? Okay, so இங்க தான் அவங்க இருக்கான். So this is the tree. So this is the foot of the tree. At what distance? இந்த distance இந்த foot of the treeல இருந்து எவ்வளோ distance உட்கார்ந்து இவங்க வந்து இந்த பேர்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறதா first question, right? So இங்க வந்து the angle of elevation அப்படிங்கிறது that is tan 45 எடுக்கலாமா? ஓகே, நீங்களே சொல்லுங்க எப்படி tan வந்துச்சு. So just consider this triangle. So நான் வந்து இந்த CBA, so this is the tree. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட் இங்க தான் உட்கார்ந்து இருந்துச்சு. ஸோ அவன் வந்து ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரியில் உட்காந்து இந்த பேர்டை பார்க்குறான். அண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 8 மீட்டர். ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் திஸ் டிஸ்டன்ஸ், பிசி டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ நீட் டு ஃபைண்ட் த பிசி டிஸ்டன்ஸ். ஸோ எனக்கு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கு அண்ட் ஐ டு ஃபைண்ட் த அட்ஜசன்ட் சைடு ஹியர். ஸோ விச் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ, tan 45 degree. Super. So tan 45 degree is equal to AB by BC. So it is 1. Okay. So BC oda value will be equal to 8 meter. So எந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து அவங்க உட்கார்ந்து அவன் பேசிட்டு இருந்தான், 8 மீட்டர் டிஸ்டன்ஸ். யார்கிட்ட பேசலடா, அவன் வந்து அந்த பறவையை பார்த்துட்டு இருந்தது வந்து 80 மீட்டர் அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, so the distance is 80 meter. The answer is 80 meter. Is that clear? Okay. Yes. So next question, Papama. How far did the bird fly in the mentioned time? How far? Okay. So how far? அந்த மென்ஷன் டைம்ல வந்து இந்த பேர்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பறந்து போயிருக்கு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ த பேர்ட் வாஸ் இனிஷியலி ஹியர். பேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஏல இருந்தாங்க, கரெக்டா? ஸோ ஏல இருந்து அவங்க டிக்கு பறந்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ ஏல இருந்து டிக்கு பறந்து போயிட்டாங்க. ஸோ இங்க வந்து நீ அப்சர்வ் பண்ண அப்படின்னா ஏடி அண்ட் பிஇ இஸ் ஈக்குவல். ஓகேவா, இங்க பாருடா, ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏடி இஸ் பி ஈக்குவல் டு பிஇ. கரெக்டா, ஏடி வந்து பிஇக்கு ஈக்குவல். ஸோ இப்போ ஐ ஃபைண்ட் அவுட் பிஇ, எனக்கு ஏடி கண்டுபிடிச்ச மாதிரி. கரெக்டா, எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஐ ஹாவ் டு டேக் திஸ் பெரிய ட்ரையாங்கிள். ஸோ அந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் இந்த பிஇ இருக்குது. am I correct? yes. ஸோ ஆனால் பிசியோட வேல்யூ இங்கிருந்து இது வரைக்கும் 80 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இது வரைக்கும் 80 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
எஸ் BC ஓட வேல்யூ 80 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஐ நீட் டு ஃபைண்ட் BE ஓட வேல்யூ. கரெக்டா? ஸோ எனக்கு வந்து BE ஓட so I need to find the value of BE here. Okay, so எனக்கு BE ஓட வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாருங்க CE. Okay, just look at the picture. CE minus இதுதான் CE. ஓகேவா? இந்த CE ல இருந்து CB நான் எடுக்கிறேன் or BC நான் எடுக்கிறேன். minus BC நான் பண்ணா I will get BE. கரெக்டா? இது உங்களுக்கு ஓகேவா? எஸ். ஸோ இப்போ BE கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த ட்ராவல். ஸோ இங்கே இருக்கிற வந்து அந்த பேர்ட் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே போய் உட்காந்துருச்சு. ஸோ திஸ் AD ஐ ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ அப்போ ஃபிகர்லேயே தெரியுதோ AD இஸ் ஈக்குவல் டு BE சின்ஸ் தேர் பேரலல். அவங்க வந்து கீழே இருக்காங்க மேலே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு AD எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ மீன் BE எனக்கு தெரிஞ்சுன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு AD. கரெக்டா? ஓகே சரி இப்போ வந்து ஐ நீட் டு கன்சிடர் திஸ் பிக் ட்ரையாங்கிள். எஸ் ஆர் நோ? பெரிய ட்ரையாங்கிள் நான் வந்து கன்சிடர் பண்ணும். கரெக்டா? ஸோ கன்சிடரிங் இந்த ட்ரையாங்கிள் பசங்களா ட்ரையாங்கிள் DCE. ஓகேவா? எந்த ட்ரையாங்கிள்? DCE நான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஸோ ஐ ஹாவ் திஸ் 30 டிகிரி ஹியர். ஆப்போசிட் சைடு 80 என்கிட்ட இருக்கு. ஐ நீட் டு ஃபைண்ட் த அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஐ வில் டேக் tan 30 degree. So tan 30 degree is equal to opposite side is 80 and I need to find CE. Correct? Okay. So 1 by root 3 is equal to 80 by CE. So CE oda value வந்து பாத்தீங்கன்னா 80 root 3. Okay, 80 root 3. So எனக்கு வந்து CE oda value வந்து 80 root 3 கிடைச்சது. In order to get BE, what I will do? 80 root 3 minus 80. So I take 80 outside. So I will get root 3 minus 1. So root 3 oda value is 80 into 1.732 minus 1. So which is equal to 80 into 0.732. So இப்போ வந்து எனக்கு வந்து 0.732 வந்து calculate பண்ணும். Okay. So that is okay. So 732 into 8. 8 into 2 is 16. 1, 8 into 3, 24, 25. 2, 8 into 7 is 56. 56 plus 2 is 58. So இங்க வந்து ஒரு 0 வரும். Okay, so 2 decimal. I mean, எவ்வளோ decimalல 3 decimal you have to take. So 1, 2, 3. So 58.56. Okay, so the answer is 58.56 meter. இல்லைனா from இங்கே நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? So you will get the marks if அவங்க வந்து root 3 ஓட வேல்யூ மென்ஷன் பண்ணல அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா 58.56 something you will get. Okay, yes. So இந்த question is done. How far? இங்க பாருங்க, after hitting the tree, how far did the ball travel to the sky when Kaushik saw the ball? Okay, so இப்போ இங்க பாருங்க, okay, நான் first என்னடா சொன்னேன்? First I said when the ball hits, the bird goes this way, கரெக்டா? இந்த bird வந்து என்ன ஆயிடுச்சு? bird வந்து இந்த சைடு போயிடுச்சு and ball went this side. So இங்க தட்டி இந்த பால் இந்த சைடு போகுது அப்படின்னு தான் அவங்க மீன் பண்றாங்க. ஓகே, இங்க தட்டி இந்த பால் இந்த சைடு மீன் பண்றாங்க. இங்க தட்டி பேர்ட் வந்து அந்த சைடு. ஸோ கௌஷிக் வந்து பார்க்கும்போது பால் இஸ் ஹியர். ஓகே, கௌஷிக் வந்து பார்க்கும்போது பால் இஸ் அட் எஃப். ஸோ ஏஎஃப் டிஸ்டன்ஸ் வந்து யார் டிராவல் பண்ணியிருக்காங்க? பால் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. So you need to find the value of AF here. So அதே மாதிரி தான் AF is equal to BG or GB. Okay, BG. So AF வந்து யாருக்குடா ஈக்குவல்? AF is equal to BG. Okay, நான் BG கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து like if I find out BG எனக்கு வந்து இது கண்டுபிடிக்கலாம். ஓகே, சின்ஸ் ஐ நோ த வேல்யூ ஆஃப் பிசி, ரைட்? எனக்கு வந்து பிசியோட வேல்யூ தெரியுமே. பிசியோட வேல்யூ இஸ் 80. கரெக்டா? பிசியோட வேல்யூ என்னது? பிசியோட வேல்யூ இஸ் 80. ஓகே, 80 மீட்டர். எனக்கு வந்து ஐ நீட் டு ஃபைண்ட் பிஜி ஹியர். ஸோ பிஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிசி
minus BC minus CG is equal to BG. Okay. So CG, BC is already there. 80 is எங்கிட்ட already இருக்கு. எனக்கு CG தான் வேணும். So in order அது கிடைச்சாதான் எனக்கு BG கிடைக்கும். கரெக்டா? So அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னடா பண்ணும்? We need to consider the triangle. Consider the triangle FCG. FCG. Okay. So I have இதோட வேல்யூ என்னது 80. Okay. எல்லாமே horizontal distance. இது வந்து 80 meter. கரெக்டா? 80 meter. Okay, in the value. Okay, va? So I have the opposite side. எனக்கு வந்து adjacent side தான் வேணும். So tan 60 degree is equal to opposite side is what is opposite side? It is FG divided by CG. So what is tan 60 degree? Root 3. FG is 80 divided by CG. What is CG pasangla? 80 by root 3. 80 by root 3 I will get. Okay, இப்போ வந்து I got CG. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? To find BG, 80 minus 80 by root 3. So 80 வெளியில எடுத்துருவோமா? So 1 minus 1 by root 3. So that is equal to 80 into root 3 minus 1 by root 3. இது நீ வந்து calculate பண்ணி answer பண்ணி you will get the answer. Okay. So very easy. Yes. இந்த question பாருங்க. இதோட same தான். Same தான். இது வந்து எப்படி calculate பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். Okay, so what is the speed of the bird in meter per minute if it had to flaunt 20 into root 3 plus 1 meter அப்படிங்கிறாங்க. So இதோட மீனிங் என்னன்னா இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து So நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டாங்க ஸ்பீட் கேட்டிருக்காங்க இல்லையா? So questionல வந்து என்ன சொல்லிருக்காங்க? Question, where is the question? 2 seconds. Okay, so 2 secondsல A ல இருந்து D க்கு ரீச் ஆயிடுச்சு. Within 2 seconds it reached A to D. Okay, 2 secondல. So அது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டா எப்படியோ something we have கண்டுபிடிக்கல, right? So இப்போ வந்து அவங்க வந்து சொல்றாங்க what if இந்த 2 secondல வந்து அவங்க வந்து 20 into root 3 எவ்வளவு சொன்னாங்க? 20 into root 3 plus 1. So இங்க பாருங்க A ல இருந்து D வரைக்கும் போறதுக்கு 2 seconds எடுத்துச்சு. ஓகேவா? இந்த 2 secondsலயே அவங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து root 3 plus 1 meter அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படிங்கறது தான் question. Okay, so speed is equal to what is the speed is என்னடா இது? So speed is equal to distance by time. Okay, distance by time. So what is the distance here? 20 into root 3 plus 1 divided by 2. Okay, so இது ரெண்டும் cancel ஆயிடும் and you will get 10. So இது வந்து என்னது? This is in it is in meter, right? So இது வந்து meter per second ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. Okay, so I need meter per minute ல வந்து எனக்கு வேணும். Okay, சரி இப்போ வந்து 10 into root 3 plus 1 மீட்டர்ல வேணும், என்கிட்ட செகண்ட்ல இருக்கு. So what I will do? எனக்கு செகண்ட் வேணும். So I will just multiply with 60 second and divided with 1 minute. Okay, so 60 second and this will get cancelled. So இது வந்து 600 into root 3 plus 1 meter per minute. அந்த இதுல change ஆயிடும். That's it. Okay, yes. Okay, so last question. இது வந்து ஒரு சூப்பரான question. Yes, a boy whose eye level is 1 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரஃபா நம்ம வந்து வரைஞ்சிரோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறமேல் நம்ம வந்து கிளியரா நீ வந்து வரைஞ்சுக்கணும். ஓகே,
ஸோ ஒரு பாயோட ஐ லெவல், ஸோ பாயோட ஐ லெவல் அப்படின்னா இந்த பாயோட ஹைட்டே வந்து 1.35 மீட்டர். ஸோ இதுதான் அவனோட லைன் ஆஃப் சைட். ஓகே, அண்ட் ஹியர் திஸ் இஸ் த கிரவுண்ட். ஓகே, meter from the ground spots the balloon moving in the wind in a horizontal line. Okay, this is very important. At some height from the ground. Okay, so ஒரு angle of elevationல வந்து அவன் பார்க்கறான் அப்படின்னு சொல்றான். Okay, the angle of elevation of the balloon from the eyes of the boy at an instant is 60 degree. Okay, so first இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்க balloon. So the angle of elevation அப்படிங்கிறது 60 degree. Okay, after 12 seconds, the angle of elevation reduced to 30 degree. Okay, so இப்போ வந்து இங்க இருந்த balloon வந்து இங்க வந்துருச்சு. Okay, so same horizontal distance அப்படின்னு தான் சொல்றாங்க. So that is equal to 30 degree. So இங்கிருந்து இது வரைக்கும் ரீச் ஆனதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்க பசங்களா? 12 செகண்ட். ஓகே, எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ், எங்கடா 12 செகண்ட்? If the speed of the wind is 3 meter per second, then find the height of the balloon from the ground. Okay, so இதுதான் வந்து இதுதான் ground. Okay, so this is the height of the balloon. So இங்கிருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு they took 3 meter per second. Okay, சரியா? Okay, so அதான் வந்து rough sketch. That is the rough sketch. So இப்போ வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கும்? We need to find the height of the balloon. So இங்கிருந்து ground வரைக்கும் இருக்கிற height we have to check, right? And yes, so இப்போ வந்து பாருங்க, so இப்போ வந்து இப்போ I'm just drawing. என்னடா இது? This is 1.35. This is ground. Okay, இது வந்து ground and இது வந்து line of sight. Okay, so இங்க வந்து அவங்க இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து தட் இஸ் 60 டிகிரி. ஓகேவா? ஸோ why I'm not using different colors அப்படின்னா, ஏன்னா வந்து நீ வந்து பென்சிலில் தான் வரைவ. ஓகே, யூ யூஸ் பென்சில், யூ ஜஸ்ட் யூஸ் தட் பென்சில் இல்லாட்டி பென். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் அலவுட் டு யூஸ் மார்க் பென்சில். ஃபிகர்ஸில் வந்து பென் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் கிராஃபிக்ஸ், ஐ மீன் இன் அவர் இன்ஜினியரிங்லலாம் வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து ஐ நாட் யூஸிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு 12 செகண்ட்ஸ் அண்ட் த ஸ்பீட் இஸ் 3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ நவ் இட் இஸ் வி ஹாவ் டு என்ன சொல்லலாம், நம்ம வந்து இப்போ பேர் கொடுத்துடணும். ஓகே, ஸோ தட் இஸ் A, B, C, D, E. ஓகே, பேர் கொடுத்தாச்சா? ஓகே, E, C, E, என்னடா A, B, C, D, E, F, G, F, G, H. இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்படி பசங்களா பிடிக்கு போகிறதுக்கு இங்கே பியிலிருந்து டி வரைக்கும் போகிறதுக்கு 12 செகண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் 3 மீட்டர் எடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு வந்து பிடி இல்லாட்டி சிஇயோட டிஸ்டன்ஸ், ஐ நீட் டு ஃபைண்ட் த சியோட லென்த் இல்லாட்டி சிஇயோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ சின்ஸ் ஐ நோ, ஓகே, ஸோ ஸ்பீடு எனக்கு தெரியும். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். Okay, so speed is already given. 12 into 3 is equal to distance, correct? So that is 36 meter is equal to distance. இது எந்த distance? CE அப்படிங்கிற distance. So here from here to here it is 36 meter. Okay, இது எனக்கு தெரியாது. I am just putting it as x. Okay, x அப்படின்னு நான் கொடுக்குறேன். Okay, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 ட்ரையாங்கிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நீ வந்து என்ன கன்சிடர் பண்ணுற அப்படின்னா, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏபிசி கன்சிடர் பண்ணிக்கோ. ஐ நீட் டு ஃபைண்ட் பிசி ஹியர். ஏன்னா வந்து அதான் ஹைட் ஆஃப் த பலூன், நாட் பிசி. பிஜி இஸ் த ஹைட் ஆஃப் த பலூன், பட் பிசி வந்து என்னால் வந்து இந்த ட்ரையாங்கிள் இருந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, I have this angle, I need to find the opposite side and I have adjacent side as x. Okay, so நான் வந்து tan 60 degree எடுத்தா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? BC divided by
BC divided by AC I will get. BC divided by AC, yes. So what is tan 60 degree? Root 3 is equal to BC by x1. Okay, so x into root 3 is equal to BC. That is equation number 1. Okay, that is equation number 1. Okay, அதே மாதிரி in triangle இப்போ வந்து நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் என்னடா இங்க இருந்து இது வரைக்கும் 30 டிகிரி அது நான் வந்து எழுத மறந்துட்டேன். So ADE, okay, consider triangle ADE. Okay, எனக்கு வந்து DE வந்து எனக்கு தெரியும். Okay, DE. Okay, இதெல்லாம் எதுக்கு? So I can equate பண்றதுக்கு இது எல்லாமே பண்றோம். Okay, so இங்க பாருங்க. So tan 30 degree எடுக்கலாமா? So tan 30 degree is equal to DE divided by AE. Okay, so what is tan 30 degree? 1 by root 3. What is DE? இப்படியே பாருங்களா, DEயும் BEயும் வந்து same. Sorry, BC and DE is the same. BCயும் DEயும் வந்து same. ஓகேவா? so that is equal to, இதுக்கு வந்து நான் BC அப்படின்னு கொடுக்குறேன், AE வந்து நான் x plus 36 அப்படின்னு I will just give. Okay, so இது வந்து cross multiply பண்ணிக்கோ. cross multiply பண்ணும்போது x plus 36 divided by root 3 is equal to BC. You will get an equation number 2. So equation number 1 and equation number 2 ல வந்து பாத்தீங்கன்னா BC is the same, RHS is the same. So எனக்கு வந்து என்ன பண்ணலாம்? equation 1 is equal to equation 2 equate பண்ணலாமா? So that is x into root 3 is equal to x plus 36 divided by root 3. So இப்போ இங்க என்ன வரும்? 3x is equal to x plus 36. So x in the side வந்துரும், I will get 2x is equal to 36 and x ஓட value is equal to I will get 18. என்னதுடா? x ஓட value வந்து எனக்கு 18 அப்படின்னு கிடைக்கும். Okay, so இந்த value எனக்கு வந்து x. Okay, so this x is equal to எனக்கு வந்து என்னன்னு கிடைச்சிச்சு? 18 அப்படின்னு கிடைச்சிச்சு. Yes or no? So இப்போ இங்க வந்து BC ஓட value from here, can I find the value of BC பசங்களா? What is the value of BC here? Ma'am, BC is equal to x into root 3. Ma'am, x ஓட value வந்து 18 into 1.73. ஓகேவா? 1.73 யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா 1.73 யூஸ் பண்ணுங்க. Okay, so 7173 into 18. 8 into 3, 24, 2, 56, 2, 58, 5, 13, 3, 7, 1, 4, 11, 1, 10, 11, 1. Okay, so that is will be equal to என்னடா வரும்? 31.14 is the value of BC. இது வந்து பாத்தீங்கன்னா BC ஓட வேல்யூ இங்கிருந்து இது வரைக்கும் தான். இதுதான் நம்மளோட ground. So this is our ground. So the question is, groundல இருந்து balloon-ஓட height என்ன? What is the height of the balloon from the ground? So இங்க ஒரு 1.35 is the height of that பையன். கரெக்டா? So இப்போ நீ வந்து என்ன எழுதணும்? height of the balloon. Okay, height of the balloon from the ground. Okay, so that will be equal to 31.14 plus 1.35. So that is equal to 4 plus 5 is 9. 3 plus 4.32 meter. Units எழுதல அப்படின்னா அவங்க வந்து மார்க் கம்மி பண்ணிடுவாங்கடா. So at the end ஆச்சு நீ வந்து மீட்டர் அப்படின்னு போட்டுக்கோ. Okay. Yes, so that's it for today. Okay, so 32.49 meter is the final answer. So that's it பசங்களா. இந்த trigonometryல வந்து இதுதான் வந்து மெயின் questions. So அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி questions ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லெட் அஸ் give this support. Okay, so and that's it for today. So I will see you on the next session. So this is your Sreeshma ma'am leaving, and yeah, அதுக்கு முன்னாடி என்னடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ லைக் பட்டனை
லைக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்மளோட நோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் கிடையாது, வாட்ஸ்அப் கம்யூனிட்டில தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு வந்து நீ வந்து அந்த நோட்ஸுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாச்சும் ஃபர்தரா இஃப் யூ நீட் சம் செஷன்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ நான் அதுக்காச்சும் ஏதாச்சும் பண்றேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ஐ வில் see you on the next session. This is your Sreeshma ma'am leaving and I will see you on the next session. Bye bye and take care.